ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னா, நம்ம வண்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வண்டி ஓட்டிட்டு போகும்போது டிக்கி 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 சவுண்ட் கேட்குது. டிக்கி கடியில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேட்கும். அதுக்கு காரணம் இவன் தான். இவனை வந்து க்ளீன் பண்ணி லூப் அடிச்சா வண்டியிலேருந்து வர அந்த சத்தம் அரெஸ்ட் ஆகிடும் சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார். ஸோ அதனால் வண்டியில் இருக்கிற செயினை நம்ம க்ளீன் பண்ணி லூப் அடிக்க போகிறோம். செயினை க்ளீன் பண்ணி லூப் அடிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் வாங்கி வந்துட்டேன். அது வந்து ஃபஸ்ட்டு இவன் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, கிளீனர். ஓகேவா, இவனை ஒரு பக்கம் வைப்போம். அடுத்து வந்து லூபு, இவனை வந்து இந்த பக்கம் வைப்போம். வச்சுட்டோமா? அடுத்து இவன் வரமாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. இவன் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு. இந்த 3 ஆயுதத்தையும் கையில் எடுத்தாச்சு. வாங்க வேலையை ஆரம்பிப்போம். சில நேரங்கள் கழித்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓகே நியூட்ரலில் தான் இருக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ தலைவனா ஓப்பன் பண்ணுறோம். ஆமாம், ஓப்பன் ஆகிடுச்சு. இவன் தானே கிளீனர். இவன் வந்து அடுத்து இவந்தில் ஓகே சூப்பர். இவந்தில் டன்னா. பல வருடங்கள் கழித்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ற தப்பா இருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க வண்டி ஆன் பண்ணிட்டு பண்ணலாமேன்னு. வண்டி ஆன் பண்ணிட்டு பார்த்தோம்னா நிறைய சிக்கல் இருக்கு, அதனால வண்டி ஆன் பண்ணி பண்ணல. இந்த வருஷம் வைக்க வேண்டியதுதான். சில நேரங்கள் கழித்து செயினை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷில் தான் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற டூத் ப்ரஷ்ஷை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நான் ஏன் இந்த ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணுறேன்னா, இதில் 3 சைடும் பிரிசில்ஸ் இருக்கும். ஸோ நான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணால் செயினோட 3 பக்கமும் க்ளீன் ஆகிடும். அதே நான் டூத் ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணால் ஒரு சைடும் நான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். அதனால தான் நான் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செயினை க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே பலபலன்னு இருக்கு. அப்படி இதுக்கு மேலே இதில் லூப் அடிக்க வேண்டியதுதான். கரெக்டா ஃபஸ்ட்டு மேல் லேயரில் அடிக்கணும். லைட்டாக தட்டிக்கிட்டு இது என்ன தெரிகிறது? பல வருடங்கள் கழித்து இப்போ லூபு அடிச்சு முடிச்சாச்சு. பார்க்கறதுக்கே செயின் நல்லா இருக்குல்ல. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கீர் போட்டு எப்படி இது ஒர்க் ஆகுது, ஐ மீன் நல்லபடியாக இது லூப் ஆச்சா அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, லூப் வந்து தெரியுது உங்களுக்கு. வண்டியிலேருந்து அந்த செயின்லேருந்து ஒரு சவுண்ட் வந்தது, அது இப்போ கேட்கவே இல்லை. ஓகே நைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லூப் அடிச்சு முடிச்சாச்சு. வண்டியை கீழே இறக்கி ஓட்டி பார்ப்போம்.
புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? சில நேரங்கள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து ஒரு டிரைவ் எடுத்துட்டு போயிட்டு வந்தாச்சு. வண்டியோட செயின் சவுண்டுமே அரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் செயினை லூப் பண்ணாம வண்டி ஓட்டினது தான் பிரச்சனையே. நான் 1000+ கிலோமீட்டர் வந்து செயினை லூப் பண்ணாமலே ஓட்டிட்டேன். ஸோ நீங்க எவ்ரி 500 to 1000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து செயினை கிளீன் பண்ணி லூப் அடிச்சீங்கன்னா வண்டியில இருந்து வர செயின் சவுண்டுமே அரெஸ்ட் ஆயிடும். செயினையுமே நீங்க அடிக்கடி மாத்திர பிரச்சனை வராது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இன்னொரு வீடியோல கூட சீக்கிரம் சந்திப்போம். அடுத்த பாய் ஃப்ரம் விஜய் கைப்புல vlogs. அவ்வளவுதான்.